Hello friends, welcome to Shanti Sandal Vlogs. இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஹை ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி பார்க்கலாம். இது ப்ராக்கலியில் செஞ்சுருக்கேன். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக அபாரமாக இருக்கும். ஹை ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். இது ஹை ப்ரோட்டீன் ரிச் பட்டர் கார்லிக் ப்ராக்கலி ரெசிபிங்க. இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ராக்கலி நான் எடுத்திருக்கேன். அதோட கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். கேப்சிகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ப்ராக்கலி எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒருத்தர் மட்டுமே சாப்பிட்றது மாதிரியான குவான்டிட்டியில் தாங்க நான் செய்கிறேன். அதனால் இது மாதிரி செஞ்சு இது மாதிரி கட் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரியே கேப்சிகமும் ஒரு சின்ன பீசஸ் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். இதோட நீங்கள் பன்னீரும் நீங்கள் சேர்த்து செய்யலாங்க. அது மட்டும் இல்லை, கார்ன் இருந்தால் கார்ன் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அது இல்லாமல் இங்கிலீஷ் வெஜிடபிளாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தான் நான் கேப்சிகம் எடுத்து இதை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம ப்ராக்கலி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு இடையில மிக்சி ஜாரில் ஒரு 10 பன்னீர் க்யூப்ஸ் சேர்த்துருக்கேன். அதோட 4-5 முந்திரி பருப்பு, அதோட 10 மிளகு, காரத்துக்கு மிளகு சேர்த்துருக்கேன். 3-4 பூண்டு பல் இதில் சேர்த்து இதில் கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து நான் வீடியோ மிஸ் ஆகிட்டு, ஸோ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அப்படியே க்ரீமியாக சில்கியாக இருக்குது பார்த்தீங்களா. இது தாங்க பயங்கரமான ரிச் ப்ரோட்டீனுங்க. இது எப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு அந்த ப்ராக்கலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ராக்கலி தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப பேன் வச்சு அதில் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன பிறகு 6-7 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் சேர்த்து இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், கேப்சிகம் முற்றிலும் ஆப்ஷனல் தான். இந்த டைமில் நீங்கள் கார்ன் இருந்தால் கூட கார்ன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா 1 நிமிஷம் இதெல்லாம் வதங்கட்டும். இது வதங்கும் போது இதில் உப்பு சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 1/4 டீஸ்பூன், அதாவது 1/4 ஸ்பூன், ரொம்ப கம்மியாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ப்ராக்கலியில் ஏற்கனவே சால்ட்டு போட்டு தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். 1 நிமிஷம் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ப்ராக்கலி இதில் சேர்த்து அதோட 2-3 பன்னீர் க்யூப்ஸும் நான் சேர்த்துருக்கேன். பன்னீர் நிறையா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாம் சேர்ந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வதக்கி விடுங்க. ஏன்னா நமக்கு ஏற்கனவே ப்ராக்கலி வந்துடுச்சு, கேப்சிகம் வந்துடுச்சு. அதனால 2 மினிட்ஸ் மட்டுமே இந்த பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி இதில் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. இந்த ரெசிபி ஹை ப்ரோட்டீன் உள்ளதுங்க. நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி இது. கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ ஒரு சில்கியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஆஹா இதை மிஸ் பண்ணிட்டோமே, இப்படியே நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கலாமே, குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் தனியாக பவுலில் வச்சு கூட அந்த க்ரீமியாக உள்ள அந்த பன்னீர் நல்லா கொஞ்சம் திக்னஸ் வந்த பிறகு ஒரு பவுலில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம மிளகு ப்ளஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு திக் ஆகிடுங்க. அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி, ரொம்ப திக்காகாமல் கொஞ்சம் அப்படியே க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. அந்த டைமில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் பட்டர் கார்லிக் ப்ராக்கலி உங்களுக்கு டேஸ்டியாக அட்டகாசமாக சாப்பிட்றதுக்கு தயாராகிடும்.
இதை ஒயிட் சாஸ் மாதிரி பண்ணாமல் நம்ம இது மாதிரி பன்னீர் முந்திரியை அரைச்சி விட்டு செய்யும்போது குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் அல்லது பெரியவங்க யாருக்காக இருந்தாலுமே ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். சாதம் வச்சுருக்கேன். சாதம் வந்து நான் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் போட்டு சாதம் வச்சு அதுக்கு இந்த ரெசிபி அதாவது இந்த கிரேவியை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது டாப் டக்கராக இருக்குங்க. தாமுப்பா ஸ்டைலில் டாப் நாச்சாக இருக்கும். சாதத்துக்கு மேலே நம்ம இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஹெர்ப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பர் டாப் டக்கராக இருக்குங்க. சேர்த்து இதோட சாப்பிடும்போது மேலே கொஞ்சம் மல்லித்தழைகள் கார்னிஷ்காண்டி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஹை ப்ரோட்டீன் ரிச் பட்டர் கார்லிக் ப்ராக்கலி ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்தோடு மட்டும் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தியோட சேர்த்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அட்டகாசமாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு பவுலில் அழகாக இதை வச்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஃபோர்க் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாய் முழுக்க அப்படியே நமக்கு வந்து க்ரீமியாக ரொம்ப க்ரீமி கன்சிஸ்டன்சியில் அப்படி இருக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தியில் கொடுக்கும்போது இது மாதிரி நீங்கள் அழகாக வச்சு ரோல் பண்ணி கூட கொடுக்கலாம். இது மாதிரி ரோல் பண்ணி 1 அல்லது 2 சப்பாத்தி போதுங்க. ஏன்னா அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நமக்கு பன்னீர் சேர்த்துருக்கோம், ப்ராக்கலி, கேப்சிகம், ஃபுல்லாக பன்னீர்லேயே நிறைய நம்ம பன்னீர் முந்திரி இதெல்லாம் சேர்க்கறதுனால ஹை ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ஸோ 1லேருந்து 2 சப்பாத்தி மட்டுமே போதும் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்குமே அதுவே கரெக்டாக போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.